அப்ப இன்னைக்கு ஓனர் அம்மா தான் கம்பெனிக்கு போய் பூஜை போட்டு வந்தீங்க அப்படித்தானே? அட ஏன்க்கா நீங்க வேற, மாமா தானக்கா என்ன கூட்டிட்டு போனாரு, நானா போனேன்? நான் ஒன்றும் தப்பா சொல்லலடி, ஓனர் அம்மா பூஜை போட்டீங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் பூஜை சிறப்பாக போட்டுங்க்கா. கம்பெனி ஸ்டாஃபுங்களுக்குலாம் என் கையிலேயே மாமா ஸ்வீட் கொடுக்க சொன்னார் தெரியுமா? நான் எல்லாருக்கும் கொடுத்தேன்க்கா. என்னை எல்லாரும் முன்னாடி பெருமையாக பேசினாரு மாமா. பின்ன அவரோட செல்ல மருமகளா சென்னிதா? அவருக்கு மட்டுமா இந்த அம்மா செல்ல மருமக? முரளி மாமாக்கும் தான் இந்த அம்மா செல்ல மருமக. அக்கா இன்னும் கேட்டால் முரளி மாமா தான்க்கா ஃபர்ஸ்ட் இவளை கூப்பிட்டாரு. நீ என் கம்பெனிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பூஜை போட்டுட்டு எல்லாருக்கும் ஸ்டாஃபுங்களுக்குலாம் ஸ்வீட் கொடுக்குமான்னு சொன்னாரு. ஆனால் பது மாமா முந்தி அடிச்சுட்டு வந்து இவளை கூட்டிட்டு போயிட்டாரு. போட்டி போட்டு பாசத்தை காட்டுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதுவும் இல்லாம சத்திர மேட்டர்லயும் அப்படிதான் ஆயிருக்குது. முரளி மாமா ஃபோன் பண்ணி சேடுக்கு சத்திரத்தை புக் பண்றதுக்கு கேட்டிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி முந்தி அடிச்சுட்டு சிவா மாமா புக் பண்ணிட்டு இருக்காரு. செம்ம ஃபன்னா இருக்குதுல்ல. ஃபன்னா நீங்கள் வேறக்கா, பயங்கரமாக இருக்குதுக்கா இந்த விஷயம்லாம். இதுக்கு நடுவில் நாம தான்க்கா மாட்டுறோம், அவங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஜாலியாகிடுறாங்க. ஆனால் நாம் மாட்டிக்கிறோங்க்கா, தர்ம சங்கடத்தில் ஆளாகிறோம். இன்றைக்கி காலையில் மாமா என்கிட்ட கேட்டார், காலையிலேயே நீ கேட்டாருமா, நீ என் கம்பெனிக்கு தான் வரணும், நீ தான் ஃபஸ்ட் டைம் கல்யாணம் ஆகி வந்திருக்க வீட்டுக்கு, உன்னை போய் நான் கம்பெனியில் இருக்கிற எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், நீ தான் எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு காலையிலேயே முரளி மாமா சொல்லிட்டாரு. நான் சரி மாமான்னு. பத்து மாமா எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல, திடீர்னு ஒரு ஃபோர்ஸோடு உள்ளே வந்தார். வந்துட்டு ராகுல் காயத்ரி உடனே கிளம்புங்க, நம்ம போய் நம்ம ஆஃபீஸுக்கு போயிட்டு பூஜை போடணும்னு சொன்னார். அவ்வளோதான், அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சு. நான் பேந்த நின்று முழிச்சிட்டு இருக்கேன், ராகுல் என் பக்கத்தில் நின்று சிரிச்சிட்டு இருந்தான். காலையில் எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகிடுச்சு. கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு சமாதானமாகி பதுமம்மா கடைசியாக சொன்னார், டே என் மருமக உன் வீட்டில் தானடா இருக்கிறா, நீ தானடா அவளை பார்த்துக்கிற, ராகுல் இங்கே தானே இருக்கிறான், பூஜை போடுறதுக்காவது நான் இந்த வருஷம் கூட்டின்னு போயிடுறேன்டா, அடுத்த வருஷம் வேணா நீ உன் கம்பெனிக்கு அவளை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபைனலாக முரளி மாமா ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமாட்டி தான் நாங்கள் அங்கே போனோமே. அப்ப ரெண்டு விஷயத்துல முரளி மாமா காம்ப்ரமைஸ் ஆயிருக்காரு. இதுக்கப்புறம் எந்த விஷயத்துக்கும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாரு. சரியா சொன்னீங்கக்கா. ஆனால் முரளி மாமா லாஸ்ட்டாக என்ன தெரியுமா சொன்னார், அடுத்த ஆயுத பூஜை வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாதுமா, இந்த தீபாவளிக்கு நான் ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்களுக்குலாம் போனஸ் கொடுப்பேன், அதில் வந்து நான் ஸ்வீட்டும் இந்த தடவை கொடுக்க போகிறேன், அதை நீயே வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நானும் சரிங்க மாமான்னு சொல்லிட்டேன். பது மாமா கிட்ட சொல்லிட்டாரு, டே இதுக்கெல்லாம் என் மருமகளை நீ எங்கேயும் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. சூப்பர் போ அக்கா. அப்ப தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு 2 ஸ்வீட் பாக்ஸ் வருங்க கண்டிப்பா. அம்மாடி பிரியா. ஆனா இந்த வருஷம் ஆயுத பூஜை கொஞ்சம் ஸ்பெஷல் தான். அங்க கம்பெனில நம்ம மனு தான் பூஜை பண்ணியிருக்கிறான். ஸ்டாஃபுங்களுக்குலாம் அவன் தான் வந்து எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுத்துருக்கான். அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பா எல்லாரும் முன்னாடியும் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு, இவன் தான் என் புள்ள, இனிமேல் இவன் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ண சொல்லியிருக்கிறாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மனோ ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷமா பேசினா என்கிட்ட. என்கிட்டயும் ஃபோன் பண்ணி பேசினாருக்கா. கம்பெனியை யார் பார்த்துக்க போறா, கம்பெனியை யார் பார்த்துக்க போறாருன்னு புலம்பிட்டே இருந்தாரு. இப்போ சிவா மாமா அழகா மனு கிட்ட ஒப்படைச்சிட்டு ரிலாக்ஸ் ஆக போறாரு. சரியா சொன்னடி பா, எல்லாமே நம்மளுக்கு நல்லபடியாவே நடந்துகிட்டு இருக்கு. இப்படியே போயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். புஷ்பாக்கா வேற ஃபோன் பண்ணிச்சுடி. புஷ்பாக்கா மாமா கிட்ட சொல்லி ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அந்த அலமேலு கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஐயோ, இந்த புஷ்பாக்காக்கு ஒரு வேலையே கிடையாது. ஏக்கா ஸ்வீட் அப்படியே எடுத்துன்னு போய் கொடுத்தாங்க, அப்படியே அதில் பேதி மருந்து இல்லைன்னா பூச்சி மருந்தெல்லாம் கலந்து கொடுத்து எடுத்துன்னு போய் கொடுக்க சொல்ல வேண்டியதானே? ஏண்டி வயசானவங்கடி 2 பேரும்? யார் அதுங்களா? விஷ பூச்சிங்கக்கா அதுங்க, எவ்வளோ தின்னாலும் நன்றி கேட்ட தனமா பேசுங்க. ஆனா அந்த சரசாத்தை மட்டும் கொஞ்சம் நல்லவெல்லாம் மாறிட்டு வருதுரி. நல்ல ஃபன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது தெரியுமா? பாண்டிச்சேரியில கூட ராகுல் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம ஆட்டம் பிடிச்சி தெரியுமாடியாது. ஆமாக்கா அக்கா கரெக்டாக சொன்னீங்க. ராகுல் கூட செம்ம அட்டகாசம். அவங்க ராகுல் ஃபோனில் அவங்க ஃபோட்டோ எவ்வளோ இருக்குது தெரியுமா? ஸ்விம்மிங் பூலில் நல்லா ஜாலியாக போஸ்ட் கொடுத்துருக்காங்கக்கா. அவங்க அந்த ஸ்விம் சூட்டெல்லாம் போட்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறான் எரும மாடு. ஐயோ என்னென்ன பண்றான் பாரு இந்த பையன். அது மட்டும் இல்லக்கா, அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோவெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறான். அந்த ஃபோட்டோவெல்லாம் ஷேர் பண்ணதுக்கு அந்த கேள்வி அவனுக்கு ஹார்ட் விட்டுருக்குக்கா திருப்பி. எனக்கு அதை பார்த்ததை எவ்வளோ சிரிப்பு வந்துருச்சு தெரியுமா? சேட்டக்காரி சரசம்மா. இதில் ராகுல் அவங்க பேர் என்னென்னு திரும்ப சேவ் பண்ணியிருக்கான் ஃபோனில், ஸ்வீட் ஹார்ட் சரஸ்ன்னு சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அலமேடு கேள்வியை டேஞ்சர் கேள்வின்னு சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் அந்த ரோஸ் ஆண்டி பேர் இருக்குல்ல, அது ரோஸ் டார்லிங்னு சேவ் பண்ணி வச்சுருக்கோம். எல்லா கேள்விங்களையும் எப்படியெல்லாம் பேர் வச்சு சேவ் பண்ணியிருக்கான் தெரியுமா அவன்? நம்ம மரகத பாட்டி இருக்காங்கல்ல, அவங்கள வெறும் டார்லிங்னு போட்டு ஹார்ட் போட்டிருக்கான். கேள்விகளின் நாயகனா இருப்பான் போலயே அவன். அதேதான். அதுவும் இல்லாம எல்லா கேள்விங்களுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கவும் செய்யும். எல்லாருக்கும் உதவி பண்ணுவாண்டி அவன். அதனாலயே ரொம்ப பிடிக்கும். உட்காந்து எவ்வளவு நேரம்னாலும் சலிக்காம அவங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். அதனாலயே எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிச்சு போயிடும். நல்ல பையலக்கா என் புருஷன். சரி, கூட்டத்துல ஒரு ஆடு மிஸ் ஆகுதே, எங்கடி இந்த மணிமேகலையை காணோம்? அதுவாக்கா, வயிற முட்டை ஸ்வீட்டை தின்னுட்டு இப்படி அப்படியே நவுற முடியாம படுத்த மேனிக்கே பெட்ரூம்ல கிடக்குது அது. என்னடி சொல்ற? எவ்வளவு ஸ்வீட்டு தின்னா? ராகுல் ஒரு பாக்ஸ் தூக்கிட்டு வந்துட்டான். ஒரு தட்டு ஃபுல்லா ஸ்வீட்டை வச்சு தின்னுருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3/4 கிலோ ஸ்வீட்டு இல்லை 1 கிலோ ஸ்வீட்டு தின்னுருக்கும். ஐயோ அவ்வளவு வடி தின்னுச்சு. ஆமாக்கா, மதிய சோறு கூட சாப்பிடல, வெறும் ஸ்வீட்டை மட்டும் தான் தின்னுருக்காது. இப்படியே அவ இருந்தான்னா ரொம்ப கஷ்டம்தான். நம்ம மனு தான் கஷ்டப்பட போறான் அவகிட்ட மாட்டிக்கிட்டு. அவர் எப்பவுமே அப்படித்தான், கட்டுக்கறங்காத காலை இவரு.
அவரை கண்ட்ரோல் பண்ற ஒரே ஆளு பார்வதி அத்தை மட்டும்தான். ஆனா சில நேரத்துல நான் சொல்றதெல்லாம் கூட கேட்பாரு. ஆமா, எனக்கும் கட்டுப்படுவாரு. என் மேல பயம் இல்ல, அந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருக்கிறேன். இதை நான் நம்பணுமா? அப்பா உனக்கு பயப்படுவாரா? இப்பெல்லாம் சிரிச்சு நான் அவமானப்படுத்தாதீங்க, நான் தான் சொல்றேன்ல. அவரு எனக்கு பயப்படுவாரு. நீங்க ஒன்னா போய் கேட்டு பாருங்க, மணிமேகலைக்கு நீங்க பயப்படுவீங்களா மாட்டீங்களான்னு கேளுங்க. அப்ப சொல்லுவாரு பாருங்க, நான் மணிமேகலைன்னா அப்படியே நடுங்கிடுவேன்னு. நான் அவர்கிட்ட போய் கேட்க மாட்டேன்ப்பா. எதுக்கு தேவையில்லாம கேட்டுட்டு நான் திட்டு வாங்குறதுக்கா? இங்க பாரு, உன்னை பார்த்தா யாருக்குமே பயம் வராது. பயமுறுத்துற மூஞ்சா உனக்கு இருக்கு. உன்னை பார்த்தாலே எல்லாரும் சிரிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அச்சோ ரொம்ப பாவமா இருக்கு எந்த பொண்ணுன்னு சொல்லுவாங்க. உன்னை பார்த்தாலாம் யாருக்காவது பயம் வருமா? பெருத்த அவமானம் நடக்குதுடி மணிமேகலை, இதை மறக்கவே மறக்காட்டேன். இவனையும் நம்ம பழி வாங்கியே ஆகணும். ஏற்கனவே ராகுலோட தலைக்காணிக்கு கீழே 2 ஸ்வீட் வச்சாச்சு. இன்னைக்கு நைட்டு நடக்க போற சம்பவத்துக்கு அப்புறம் ராகுல் நம்ம கிட்ட வச்சுக்கவே மாட்டான். அதே மாதிரி இவனையும் ஒரு நாள் நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஏய், என்ன ஏதோ தீவிரமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. நல்ல கியூட்டா சிரிக்கிற. ஊரே அப்படித்தான் சொல்லுவாங்க. சரிதான் சரிதான். அப்புறம் மேடம் எவ்வளவு ஸ்வீட் சாப்பிட்டீங்க? நானா 2 ஸ்வீட் சாப்பிட்டேன். அட பாரு, வெறும் 2 ஸ்வீட் தான் சாப்பிட்டியா? ஆமா. நம்புற மாதிரி தெரியலையே. அதுக்கு நீ போட்டோவை எடுத்து காமிக்க முடியும். 2 தான் சாப்பிட்டேன். சரி சரி, கோவப்படாத, நம்புறேன். அப்புறம் வேற ஏதாச்சும் பேசுவோமா? பேசலாமே. எனக்கு உன்னை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு மணி. பார்க்கணும்னு ஆசையா இருந்தா கிளம்பி வரணும், அங்க இருந்துகிட்டே சொல்லக்கூடாது. அது எப்படி மணி? அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் விட்டுட்டு வர முடியுமா? முன்ன நாள் நான் தனியா இருந்தேன், நினைச்சப்பெல்லாம் வந்துருவேன். ஆனா இப்ப அப்படி கிடையாது. அவங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க 2 பேரையும் பாத்துக்கணும். சும்மா சும்மா அப்படி நான் எங்கேயும் வெளியே போக கூடாது. போறேன், பொறுப்பான புள்ளி ஆயிட்டீங்களா நீங்களும்? ஆமா ஆமா. சரி விடுங்க, அப்போ ஃப்ரைடே பாப்போம். எப்படியா ஃப்ரைடே ட்ரெஸ் எடுக்க எல்லாரும் இங்க தானே வரணும், அப்ப பாத்துக்கலாம். சரி மணி. ஆமா, என்கேஜ்மெண்ட்டுக்கு நீ என்ன ட்ரெஸ் போடலான்னு இருக்க? சாரியா இல்ல வேற என்ன ட்ரெஸ் போட போற? மாடர்ன் ட்ரெஸ் மாதிரி ஏதாவதா? இல்ல என்ன போடலான்னு ஐடியா இருக்கு? சாரி கட்டணும்னு தாங்க ஆசையா இருக்குது. அதுவும் இல்லாம வீட்லயும் சாரி தான் எடுத்து கொடுப்பாங்க. நல்ல அழகான பட்டு புடவையில் நல்ல அழகாக ரெடி ஆகி மணப்பெண் நாட்டும் நான் நிற்பேன் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு. நீங்க என் கையில் ரிங்கை போட்டு விடுங்கள். சரி சரி, அப்ப நீ சாரி தான். அப்ப நான் வெஸ்டி சட்டையா இல்ல கோட் சூட்டா? நான் என்ன போடணும்? எங்க வீட்ல உங்களுக்கு கோட் சூட்டு தான் எடுத்து கொடுக்க போறோம்னு பேச்சு போயிட்டு இருக்கு. ஆனா சிவமாமா பாரம்பரிய முறையில் குறிப்பாக வேஷ்டி சட்டை தான் உடுத்த வேண்டும் என்று குறிப்பாக கூறியுள்ளார். என்னது குறிப்பாக? அட வேஷ்டி சட்டை தாங்க சிவமாமா சொல்லியிருக்கிறாரு. ஆனா அப்பா கோட் சூட்டு தான் எடுத்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஓ அப்படியா? இப்ப ஃபைனல்ல நான் என்ன ட்ரெஸ் போடணும்? என் வீட்ல எடுத்து கொடுக்கறதா தான் நீங்க போட்டா அவன வேற வழி கிடையாது. சரிதான். ஏமா இவங்க எல்லா விஷயத்துக்கும் இப்படிதான் போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்களா? எல்லாத்துலயும் போட்டி நடக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி விசேஷம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரு முதல்ல என்னத்தை செய்ய போறோங்கிறதுல பயங்கர போட்டி நடக்கும். சரிதான், பயங்கரமா போட்டி போடுவாங்களா? ரொம்ப கியூட்டா பேசுற மணி. கொஞ்சம் வீடியோ கால் வாங்க. அம்மா, ஏன் நீ வீடியோ காலே வர மாட்டேங்கிற? வீடியோ கால் ஆன் பண்ணு. ஏன் வீடியோ காலா? என்னால இப்ப வீடியோ கால்ல வர முடியாது. ஏன் மணி? எனக்கு உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. வீடியோ கால் வாங்க. அதுல வர முடியாது. ஏன், எதனால வீடியோ கால் வர மாட்டேற? ஒருவேளை மேக்கப் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் வீடியோ கால் வருவியா என்ன? அப்பெல்லாம் உனக்கு கிடையாது. நான் ஏன் மேக்கப் எல்லாம் போட போறேன்? நானே 1 கிலோ ஸ்வீட் சாப்பிட்டு உடம்பு முடியாம படுத்துட்டு கிடக்குறேன். இதுல எங்க இருந்து வீடியோ கால் வர வருது? அடி பாவி, 1 கிலோ ஸ்வீட்டை சாப்பிட்டியா? இல்ல இல்ல, 1. ஆமா. எப்படி உன்னால 1 கிலோ ஸ்வீட் எல்லாம் சாப்பிட முடிஞ்சுது? நான் கேட்டப்ப 2 ஸ்வீட் தான் சாப்பிட்டேன்னு சொன்னேன். நான் அப்பவே நினைச்சேன் நீ போய் தான் சொல்றேன்னு. போய் சொல்லணும்னு இல்ல, யாராவது சொல்லுவாங்களா? இப்ப நான் 1 கிலோ ஸ்வீட் தின்னு சொன்னா நீங்க என்ன பத்தி என்ன நினைப்பீங்க? அதனால தான் உண்மையை மறைச்சேன், வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். ஆனா ஏன் பண்ணி இது கொஞ்சம் டூ மச்சா இல்லையா? வயிறெல்லாம் வலிக்கும் பண்ணி, அவ்வளவு சாப்பிடக்கூடாது. எனக்கு அப்படிலாம் ஒன்னும் ஆகாது. கொஞ்ச நேரத்திலே வயிறு சரி ஆயிடும் தெரியுமா? போன வருஷம் நான் 1/2 கிலோ ஸ்வீட் தான் சாப்பிட்டேன். இந்த வருஷம் நம்ம ஏதாவது புதுசா ட்ரை பண்ணணுமே. என்ன 1 கிலோ சாப்பிட்டு பார்த்தேன், சாப்பிட முடிஞ்சது என்னால. கடவுளே, இருந்தாலும் இதெல்லாம் டூ மச்மா. தயவு செஞ்சு இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பண்ணாத. பண்ண மாட்டேன். நான் சொல்றதுனால நீ தப்பா எடுத்துக்காத, கோச்சிக்காத. இது கொஞ்சம் டூ மச் தான், சரியா? இதனால ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கூட வரும். இப்போ உனக்கு தெரியாது, ஆனா ஃபியூச்சர்ல கஷ்டமா இருக்கும். அதனால தான் சொல்றேன், இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பண்ணாத. மேக்ஸிமம் ஒரு 2-3 ஸ்வீட் அதோட நிறுத்திக்க. அதுக்கு மேல சாப்பிடாத, ஓகேவா? சரி சரி சரி, நான் போனை வச்சிடுறேன். ஏன் பாப்பா? என்ன பாப்பா நோ பண்ணிக்கிட்டேன்? இன்னும் ஸ்வீட் சாப்பிடாத, அது 2-3 ஸ்வீட்டுக்கு மேல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க. இப்பவே இவ்வளவு கண்டிஷன் போடுறீங்க. அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய கண்டிஷன் போட்டீங்கன்னா அதனால தான் நான் இப்பவே உங்ககிட்ட பேச்சுவார்த்தையை தூண்டிக்க போறேன். என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுனா கஷ்டமா இருக்குது இல்ல? அப்படியெல்லாம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி இவ்வளவு எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னாலாம் சொல்லக்கூடாது. பொறுமையா தான் சொல்லணும், புரியுதா? அப்படி புரியலன்னா புரிஞ்சுக்கோங்க. அப்ப நானும் இப்படித்தான் பேசுவேன். சரி சாரி மணி, நான் அப்படி சொல்ல மாட்டேன். பட் அது
அது டூ மச், அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறேன். சரி சரி, ஓகே ஓகே. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இப்ப பேசுற மூடு இல்ல, நான் தூங்க போறேன், போனை வைக்கிறேன். சரி ஓகே மணி, பாய் மணி. பாய் பாய். அவ்வளவுதானா? நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் எண்ணானது சிறிது நேரம் ஹோல்ட் செய்யப்பட்டுள்ளது. தாங்கள் வேண்டுமென்றால் லைனில் வெயிட் செய்யலாம், இல்லை காலை துண்டிக்கலாம். என்ன இது? ஹலோ மணி, லைன்ல இருக்கியாடி? நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் எண்ணானது சற்று ஹோல்ட் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் வேண்டுமென்றால் சிறிது நேரம் லைனில் காத்திருக்கலாம், இல்லை போனை துண்டிக்கலாம். இந்த பொண்ணு ஃபோனை கட் பண்றதுக்கு பதிலு ஹோல்ட் பண்ணிட்டா போல இருக்கு. சரி ஓகே, ஃபோனை நாமளே கட் பண்ணிடலாம். அவ தூங்கட்டும், அவ தூங்கி ஏந்துக்கிட்டும், பேசலாம். கோச்சிக்கிட்டா போல. ஏ பொம்மு, பாத்தியா அக்கா எவ்வளவு புத்திசாலியா இருக்கிறேன்னு? நானும் போனை கட் பண்ணல, அவனை வெறுப்பேத்தி விட்டுட்டு அவனையும் போனை கட் பண்ற மாதிரி பண்ணிட்டேன். பாத்தியா? என்ன பாத்தியா, 2-3 ஸ்வீட்டுக்கு மேல சாப்பிடாதங்கிறான். 2-3 ஸ்வீட் எல்லாம் மணிமேகலைக்கு எந்த மூளைக்கு? நீயே சொல்லு பொம்மு அவன்கிட்ட. ஒரு விஷயத்துல இந்த மணிமேகலை பெத்தவங்க சொன்னாலே கேட்க மாட்டா, இதுல கட்டுறவன் சொன்னா மட்டும் நான் கேப்பானா என்ன? இப்படித்தான் வெறுப்பேத்தி விடுவேன். இன்னொரு தடவை வரட்டுமே அவன். பொம்மு பார்த்தல, அக்காவோட வீர தீர செய்யல. இத போய் எல்லார்கிட்டையும் சொல்லுவான். எங்க என்னங்க இது, வந்தது வராததுமா பெட்டி தூக்கிட்டு கிளம்புறீங்க, எங்கங்க போறீங்க? இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. வழியை விட்டுட்டு நில்லு. அது எப்படிங்க அவசியம் இல்லைன்னு சொல்லுவீங்க? நான் உங்க பொண்டாட்டிங்க, ஞாபகம் இருக்குதா இல்லையா? வீட்டுக்கு வரதே இல்லை. ராகுல் காயத்ரிக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து இந்த வீடே தங்குறது இல்லை. நீங்க அந்த பையனும் அந்த வீட்லயே தான் இருக்கிறான், ஷில்பா வீட்லயே தான் இருக்கிறான், இங்க வரவே மாட்டேங்கிறான். என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆளுக்கு? இதுனா வீடா இல்லை என்னது இது? இங்க பாரு, தேவையில்லாததெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. இந்த வீட்டுல நாங்க தங்கவும் மாட்டோம், இனிமேல் இங்க யாரும் தங்கவும் முடியாது. ஏன்னா இந்த வீடு இன்னும் கொஞ்ச நாள்ல இருக்க போறது கிடையாது. என்ன 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 சொன்னீங்க? என்ன சொன்னீங்க இப்போ? இந்த வீடை விற்க போறேன் நானு. கூடிய சீக்கிரத்திலேயே இந்த வீட்டுல நீயும் இருக்க முடியாது. ஏங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த வீடு எதுக்குங்க விற்கணும்? எதுக்கு முதல்ல வீடு விற்கணும்? அது எதுக்கு நீ கேக்குற? இது என் வீடு. இந்த வீடை நான் விற்பேன், இல்ல இடிச்சு போடுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். இது என் வீடு, நீ எதுக்கு கேள்வி கேட்டு இருக்கிற? வழிய வீடு. ஏங்க இது உங்க வீடு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்படி திடீர்னு வீடை விற்க போறேன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? எனக்கு பயமா இருக்குங்க. இந்த வீட்டை வித்துட்டா நான் எங்கங்க போவேன்? நான் இருக்கிறது இந்த வீட்டுல தானே. இப்படி விற்கிறேன்னு சொல்றீங்களே, எப்படிங்க நியாயமாகும் இது? ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாரு, இந்த நியாயத்தை பத்தி எல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்காதா? இந்த வீட்டை நான் வித்ததுக்கு அப்புறம் உனக்கு போறதுக்கு வழி இல்லைன்னா தெருவுல போய் நில்லுமா தாராளமா. நானும் என் புள்ளிய உன்னை வந்து எதுவும் கேட்க மாட்டேன். நீ தெருவில் நில்லு, பிச்சை எடு, இல்ல உன் அண்ணன் கூட சேர்ந்து அந்த பழைய பிசினஸ் இருக்குதுல, பஜ்ஜி போண்டா விற்கிற பிசினஸ், அதை பண்ணு. அதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலையாச்சே, அதை பண்ணி போயிச்சுக்கோங்க. சரியா? இப்ப வழியை விடு. கண்டிப்பா இந்த வீடை நான் விற்க தான் போறேன். எங்க உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேங்க, தயவு செஞ்சு உங்க முடிவை மட்டும் மாத்திக்கங்க. இந்த வீடு மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு உறுதுணையா இருக்குது. இந்த வீடு இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவேங்க. ஏற்கனவே நீங்க எனக்கு காசு கொடுக்கறதையும் நிறுத்திட்டீங்க, இப்போ இந்த வீடும் எனக்கு இல்லைன்னு வைங்களேன், அவ்வளோதாங்க, என் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ப்ளீஸுங்க, தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த வீடை விற்காதீங்க. அடிச்சி காசுக்காக காலில் விழுற என்ன ஜென்மமாயிட்டு போயிட்டி நீ எல்லாம்? அதானே, ஒரு காலத்துல காசுக்காக உன் மானத்தையும் வித்த வளர்ச்சி நீ தான். என்ன ஜென்மமா இருப்பியோ நீ எல்லாம்? திருந்தவே மாட்டியாடி நீ எல்லாம்? ஏங்க நான் தப்பான முறையில் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு இப்போ வரைக்கும் அதை சொல்லி காட்டணுமாங்க? உங்களை கல்யாணம் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே நான் உங்களுக்கு மட்டும்தாங்க விசுவாசமாக இருக்கேன். அது உங்களுக்கும் நல்லா தெரியும். இந்த வீட்டில் நீங்கள் தங்கலை, உங்கள் புள்ளியை இந்த வீட்டில் தங்கலை, நான் ஒருத்தி மட்டும் இந்த வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேங்க. நீங்கள் இருக்கும்போதெல்லாம் எனக்கு உங்களோட அருமை தெரியல. இப்போ என் மனசு தேடுதுங்க, என் புருஷன் இந்த வீட்டில் இருக்கணும், என் புள்ள இந்த வீட்டில் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு வாய் நான் சமைச்சு போடணும்னு என் மனசு துடிக்குதுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க உண்மையிலேயே. நான் பண்ண பாவெல்லாம் என்னை போட்டு வாட்டி எடுக்குதுங்க. என்னை இந்த வீட்டை விட்டு தயவு செஞ்சு அனுப்பிடாதீங்க. இந்த வீடும் இல்லாமல் போயிடுச்சுன்னா அவ்வளோதாங்க, நான் உடஞ்சி போயிடுவேங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். முடிஞ்சா நான் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சிருங்க. நீ ஆடின ஆட்டம்லாம் கொஞ்சம் நெஞ்ச ஆட்டம் கிடையாது. உன்னை அப்படியெல்லாம் சும்மா மன்னிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காது. நீ போடுற ட்ராமாவை நாம் நம்பவும் மாட்டேன். எவ்வளோ வேலை பார்த்துருக்குறடி நீனு. பெத்த புள்ளிக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்குற, கல்யாணத்தில் பையனை கடத்திருக்கிற, எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பார்த்துருக்குற. இது எல்லாம் பண்ணியும் அடங்காம மணிமேகலையையும் நந்தினியையும் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கிற. அடியே, கூடிய சீக்கிரத்தில் அதுக்கும் நீ ஜெயிலுக்கு போவடியே. பாரு, மாட்டிட்டான் நீ அனுப்பிச்ச மாப்பிள்ளை டிரைவர். அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல சீக்கிரம் போலீஸ் கிட்ட. அதுக்கப்புறம் அவனை தூக்கி உள்ள வச்சு எண்ணி எண்ணி அடிக்க போறாங்க பாரு. ஐயோ, அந்த டிரைவர் மாட்டிக்கிட்டானா நமக்கு சங்கு ஊதிடுவானுங்களே. ஐயோ, இந்த ஆளும் கிளம்பிட்டானே. ஐயோ கடவுளே, என் நிலைமை ஏன் இப்படி ஆச்சு? தங்கச்சி, என்ன உன் மாப்பிள்ளை கிளம்பிட்டானா? அந்த ஆளு கிளம்பி போகாம இங்கே இருப்பான். அந்த ஆளு இந்த வீட்டுக்கு வந்ததே வீட்டோட டாக்குமெண்ட் எடுத்துன்னு போறதுக்கு தான்.
வீட்டோட டாக்குமெண்டா? எதுக்குமா? வேற எதுக்கு? இந்த வீட்டை விற்கிறதுக்கு தான். என்னமா தங்கச்சி சொல்ற? மச்சான் வீட்டை விற்க போறாரா? உனக்கு 10 தடவை திருப்பி திருப்பி சொல்லணுமா? அதான் சொல்லிட்டேன்ல வீட்டை விற்க போறான்னு. அப்புறம் என்ன மறுபடியும் கேட்டுன்னு கிடக்குற? இல்ல திடீர்னு வந்து வீட்டை விற்க போறேன்னா என்னமா அர்த்தம்? இந்த வீட்டில் தானே நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, நீ எங்க போவ அப்புறம்? இல்லைன்னா இந்த வீட்டை வித்துட்டு அதுக்கான ஷேரையாவது உனக்கு தருவாரா? அப்போ கூட நீ வேற எதனா வீடை வாங்கின்னு கூட போயிடலாம்ல. ஷேராவது உனக்கு கிடைக்குமா இல்லை எப்படி? அதுவும் கிடைக்காதா? வீட்டை வித்துட்டு அந்த பணத்தை வேற எனக்கு கொடுப்பானா? நீ வேற போன வயிற்றுச்சலை கிளப்பிட்டு இருக்காத. மாசம் கொடுக்க வேண்டிய காசு அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டான். ₹1 கொடுக்க மாட்டான் அவன் எனக்கு இந்த வீட்டை வித்தாலாம். நீ வேற அதனால தான் கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருந்த வீடை விற்காதன்னு. ஆனா அவன் பாட்டுன்னு சட்டை பண்ணாம அவன் பாட்டுன்னு போயினே இருக்கிறான். ஐயோ என்னம்மா தங்கச்சி சொல்ற? அதனாலதான் மச்சான் காலில் விழுந்து அழுதுகிட்டு இருந்தியா? ஆமாண்ணே, அவமான பார்க்காம அவன் காலில் விழுந்தேன். ஆனா அவன் அப்படியே கல்லாட்டம் நின்றுக்கிட்டு இருந்தான். ட்ராமாலாம் போடாத, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ ஜெயிலுக்கு போயிடுவ. நீ அனுப்பிச்ச டிரைவர் மாட்டிக்கிட்டான்னு வேற சொல்லி பயமுறுத்திட்டு போயிருக்கிறான். ஐயோ என்னம்மா தங்கச்சி சொல்ற? டிரைவர் மாட்டிக்கிட்டானா? ஆமாண்ணே, நானே இப்போ அதனால தான் ஆடி போயிருக்கிறேன். எனக்கு இப்போ இந்த வீடு விற்கிற விஷயம் கூட பெருசாக தெரியல. என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குதுண்ணே. அந்த டிரைவர் மாட்டிடக்கூடாது, அதுக்கு எதனா பண்ணியே ஆகணுண்ணே. என்னம்மா தங்கச்சி அடிமேல் அடியா விழுந்துகிட்டே இருக்குது. என்ன பண்றது இப்போ? ஏம்மா தங்கச்சி பேசாம அந்த டிரைவருக்கு ஃபோனை போட்டு அவனை நார்த் இந்தியா பக்கம் ஓடிட்டு சொல்லு. என்ன இதெல்லாம் தீர்வாகாதண்ணே. என்னைக்காவது ஒரு நாள் அவன் கண்டிப்பாக மாட்டிப்பான். நார்த் இந்தியா போயிட்டு எத்தனை நாள் அவனால் தலைமறைவாக இருக்க முடியும்? அப்படியெல்லாம் இருந்துட முடியாதுண்ணே. இதுக்கு வேற எதனா தான் வழி பண்ணணும். அவன் வாயை திறக்கக்கூடாது, அவ்வளோதான். நான் தான் இதை செய்ய சொன்னேங்கிறது அவன் வாயை திறந்து சொல்லவே கூடாது. அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லைம்மா. ஒன்று அந்த டிரைவரு நானே தான் இதை பண்ணேன், யாரும் என்னை இதெல்லாம் பண்ண சொல்லலைன்னு அவனே தான் முன் வந்து ஒத்துக்கணும் எல்லாத்தையும். அப்படி ஒத்துக்கிட்டான்னா உன் பேர் அடிப்படாது இதில். சரிங்கண்ணே, அப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு டீல் பேசிடுறேன். இது வேற ஆக்சிடென்ட் கேஸ் தான். உன்னை 1 வருஷமோ 2 வருஷமோ உள்ளே வைப்பாங்க, அவ்வளோதான். உனக்கு அதுக்கான பணத்தை நான் கொடுத்துட்றேன். என் பேரை மட்டும் வெளியே சொல்லிடாத, நீ ஏன் பண்ணன்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறேன். எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கேட்டாலும் உண்மையை வெளியே சொல்லக்கூடாதுன்னு அவன்கிட்ட சொல்லி அவன் வாயடிச்சிடுறேன். அவன் எவ்வளோ காசு கேட்குறானோ கொடுத்துட்றேன். என்கிட்ட இருக்கிற நகையை கொஞ்சம் வச்சா போதும், அவனுக்கு பைசல் பண்ணிடலாம். சரிம்மா தங்கச்சி அப்படியே பண்ணு. அதே மாதிரி உன் புருஷனையும் அப்படியே ஃப்ரீயாக விட்டுறாத. அப்பப்போ ஃபோன் பண்ணி அவன்கிட்ட பேசிக்கிட்டே இரு. எதையாவது ஒன்று சென்டிமெண்ட்டாக பேசி அழுதுகிட்டே இரு. அழுது அவன்கிட்ட புலம்பி தள்ளு. அப்போதான் அவன் மனசு கரையும். நீ வேணா பாரு, இது ஒர்க் அவுட் ஆகும். இதே மாதிரி அழுதுகிட்டே இரு. அதே மாதிரி உன் புள்ள ராகுலுக்கும் ஃபோன் பண்ணி அழு. நான் சொல்கிற மாதிரியே கேளு. அப்போதான் எல்லாம் உனக்கு பழையபடி திரும்பி கிடைக்கும். உன் புள்ளியும் இந்த வீடு வந்து சேருவான், உன் புருஷனும் இந்த வீடு வந்து சேருவான். இந்த வீடும் உன்னை விட்டு போகாது. நான் சொல்கிற மாதிரியே பண்ணு. உன் புள்ளிக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசு. அம்மாவுக்கு பசிக்குதுப்பா, ஏதாவது சாப்பிட வாங்கி தெரியாப்பான்னுலாம் கேளு. அவ்வளோதான், உன் புள்ள உருகிடுவான் அப்படியே. சரிங்கண்ணே, அப்படியே பண்ணுறேன். முன்ன பண்ண தப்பெல்லாம் இப்போ பண்ண போகிறது இல்லை. அவனையும் என் புள்ளையையும் கைக்குள்ளேயே வச்சுக்கணுண்ணே. அப்போ தான் நான் நினச்சதெல்லாம் நடக்கும். நம்ம ஷில்பா டீ நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் இருக்கட்டண்ணே, நீ ஏன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்னம்மா பண்ணேன்? வீடை விற்க போறேன்ற இதெல்லாம் சாதாரணமான விஷயமாடா? ஏன் பத்தி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இப்போ வேற என்னடா பண்ண சொல்ற? யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத வீடு இருந்தா அண்ணன், இல்லைன்னா அண்ணன். நானும் அந்த வீட்டுல தங்கல, என் பிள்ளையும் அந்த வீட்டுல தங்கல. அப்படி இருக்கும்பொழுது நாங்க எதுக்கு அந்த வீடை சும்மா விடணும்? அவ எதுக்கு அந்த வீட்டுல இருக்கணும்? அவ மாசம் எனக்கு வாடகை கொடுக்குறாளா என்ன? இல்ல சும்மா தானே தங்கின்னு இருக்கிறா. அவ தங்கறதுக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய வீடு? அதனாலதான் விற்க போறேன். பாத்திரத்துல அறிவு இல்லாம பேசாதடா. அவ ஒருத்தியை பார்த்துட்டு நீ எதுக்குடா அவ்வளவு பெரிய வீட்டை விற்கணும்? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுடா. அதையெல்லாம் பண்ணாத. நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் பல வருஷமா அமைதியா இருந்துட்டேன்டா. இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியாது. அவ நிறைய ஆடிட்டா, அது எல்லாத்துக்கும் திருப்பி கொடுக்க வேணாம். அதனாலதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன் இந்த விஷயத்த. அண்ணே, இப்படி திடீர்னு வீட்டை வித்துட்டு அவ எங்கண்ணா போவா? கொஞ்சம் யோசிச்சு பாருண்ணே. ஆமாண்டா பத்து, இந்த வயசுல அவன் எங்கடா போவான்? அவன் அண்ணன் கூடயே அவளால போக முடியாது. அவன் அண்ணனும் யோக்கியம் கிடையாது, ஃப்ராடு பையன் அவன். நீ விட்டு தொலைடா. எப்படியோ ஒன்று போட்டோம் அந்த வீட்டுல இருந்துகிட்டு. ராகுலுக்கு காயத்ரி கல்யாணம் பண்ணி வைக்க விருப்பம் இல்லைங்கிறதுனால அவன் நிறைய தப்பு பண்ணிட்டானே. இந்த ஆக்சிடென்ட் விஷயத்தையும் அவ தான் பண்ணிருப்பான்னு எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குதான். ஆனா அதை நிரூபிக்கிற வரையுமாவது நீ வெயிட் பண்ணுனே. அந்த டிரைவர் மாட்டட்டும், மாட்டினதுக்கு அப்புறம் வேணா நீ இந்த முடிவெடு. அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இருனே, அதான் நல்லது. இப்ப என்ன சொல்ல வரீங்க? புருஷனை பொண்டாட்டியும் அந்த டிரைவர் சௌந்தர்யா தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணன்னு போலீஸ் கிட்ட ஒத்துக்கிட்டான்னா நான் வீட்டை வித்துடலாம், அப்படித்தானே? அப்படி சொல்ல வரலண்ணே. வீட்டை எதுக்கு விற்கணும்? அவ ஜெயிலுக்கு போயிடுவாள்ல, அந்த வீடு அப்படியே இருந்துட்டு போட்டோம். நீ சுகன்யாவை கூட்டிட்டு வந்து அந்த வீட்லயே வாழ்ந்துருந்தேன் பேசாம. செம்ம ஐடியா ஷில்பா, இப்போதான் அழகான ஐடியா கொடுத்துருக்கு. ரெடே அப்படியே பண்ணுடா. அவளை ஜெயிலுக்கு தள்ளிட்டு நீ சுகன்யா கூட வாழ அந்த வீட்டுல. தினேஷை கூட்டின்னு வந்துருங்க. இங்கே எதனா ஒரு ஸ்கூல்ல பார்த்து சேர்த்து விட்டுறலாம். புருஷனும் பொண்டாட்டி இருக்கிறீங்களே, அருமையா ஐடியா கொடுக்குறீங்க. நாங்க எப்பவுமே சரியான யோசனையை தான் சொல்லுவோம். நல்ல யோசனை தான். நானு, என் புள்ள தினேஷ், என் சுகன்யா, நாங்க 3 பேர் அந்த வீட்டுல இருந்தோம்னா இவ்வளவு சூப்பரா இருக்கும். எப்படியா ராகுலையும் காயத்ரியும் நீங்க அங்க அனுப்ப மாட்டீங்கன்னு நல்லா தெரியும். அதனால சொல்றேன், நாங்க 3 பேர் அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம்ல. சரி ஓகே, அவளை சீக்கிரமா ஜெயில தள்ளிடுவோன்னா அவளை தாண்டா பத்து. ஆனா அதுக்கு முன்னாடி அவகிட்ட இந்த டைவர்ஸ் வாங்கடா. அப்பதான்டா கரெக்டா இருக்கும், லீகலா இருக்கும் எல்லாம்.
அதை பத்தி யோசிக்காமையா இருப்பேன். இந்த டைவர்ஸை பத்தி நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். ஆனா ராகுல் வருத்தப்படுவானோன்ற பயம் தான்டா எனக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஆமா, ராகுல் மனநிலை எப்படி இருக்கும்னு தெரியாது, அதனால அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுனேன். அதனால தான் ஸ்டில் பண்ண அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்காம இருந்தேன். அவ என்கிட்ட இருந்து தப்பிச்சதுக்கு ஒரே ரீசன் ராகுல் மட்டும்தான். சரி விட்றா, பாத்துக்கலாம். ஒரு நாள் ராகுல உட்கார வச்சு அவன் மனநிலை எப்படி இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவன் டைவர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பான்னு தான் சொல்லுவான். பாப்போம், ஒரு நாள் உட்கார வச்சு பேசுவோம் அதுக்கு தனியா. சரிடா, அதையும் பண்ணிடுவோம். அவ்வளவுதானே, இதோட வீட்டை விற்கிற விஷயத்தை பத்தி மறந்துடு. அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு போயிட்டு வீட்லயே வச்சுடு. அப்படி இல்லைன்னா ஊருக்கு போகும்போது கையோட எடுத்துட்டு போயிடு. சரி ஷில்பா, சாயங்காலம் ஊர் கிளம்பிடுவேன். அப்படியே எடுத்துன்னு போயிடுறேன் டாக்குமெண்ட்டையும். சரிங்கண்ணே. அப்புறம் வெள்ளிக்கிழமை நம்ம சாரி எல்லாம் எடுக்க போகணும். நீ கொஞ்சம் பாய் கிட்ட முன்கூட்டியே பேசிடுண்ணே. நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு சொல்லு. அப்பதான் சாரி நம்மளால கரெக்டா பார்த்து எடுக்க முடியும். இதெல்லாம் நீ அண்ணன் கிட்ட சொல்லணுமா? அதெல்லாம் அண்ணன் ஏற்கனவே பண்ணிட்டோமா. நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்பயோ பாய் கடிக்க வந்துருச்சு. நம்ம நாளைக்கே போனா கூட சாரி எல்லாம் எடுத்துன்னு வரலாம். நீங்க தான் வெள்ளிக்கிழமை போலாம். நீங்க நிச்சயப்பட்டலன்னு பார்த்து எடுக்கணும்ல, அதனால தான் வெள்ளிக்கிழமை போனா நல்லா இருக்கும்னு பார்த்தோம். ஆமா, நீ எதுக்கு பாட்டு எடுக்கிறத பத்தி பேசின்னு கிடக்குற? சிவா தானே எடுக்கணும். எனக்கு என் பொண்ணுக்கு எடுக்கணும்னு ஆசையா இருக்கும்லண்ணே. இந்த போங்கெல்லாம் இங்க அடிக்காது ஷில்பா. தெரியலன்னா தெரிஞ்சுக்கோ கேட்டு, சரியா? நிச்சய புடவையெல்லாம் பையன் வீட்டுல இருந்து தான் எடுத்து கொடுப்பாங்க. அதனால சிவகுமார் பார்வதியும் தான் மணிமேகலைக்கு நிச்சய புடவையை எடுத்து கொடுப்பாங்க. அதை தான் அவ அன்னைக்கு கட்டணும். சரியா? தேவையில்லாம இதுல எல்லாம் குறுக்க வராது. அதே மாதிரி நாம பையனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். பையனுக்கு நல்லா பக்காவா வேஷ்டி சட்டை ஒண்ணு, பட்டு வேஷ்டி சட்டை ஏற்கனவே பாய் கிட்ட சொல்லிட்டேன், அது ரெடியா இருக்குது. அப்புறம் கஸ்டமைஸ் பண்ண கோட் சூட்டு, அதை நான் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன். அதுவும் வந்துடும் கரெக்டா. வெள்ளிக்கிழமை எல்லாத்தையும் தூக்கிடலாம். ஓகேவா? டே, என்னடா சொல்ற? கஸ்டமைஸ் பண்ண கோட் சூட்டா? என்கிட்ட சொல்லவே இல்ல. சாரி மச்சான், சொல்ல மறந்துட்டேன். இதெல்லாம் ரொம்ப அடியோ. எதுலயும் எங்களை சேர்த்துக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏற்கனவே சத்திரத்தை சிவகுமாரனை புக் பண்ணிருச்சு. இன்னைக்கு நீ என்னடான்னா ராகுலையும் காயத்ரியும் உன் கம்பெனிக்கு பூஜை போறதுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். இப்ப மனுக்கு கஸ்டமைஸ் பண்ண கோட் சூட் எல்லாம் நீ ரெடி பண்ணிட்டேன். எங்ககிட்ட சொல்லக்கூடவே இல்லை, எங்ககிட்ட காட்டவும் இல்லை. அதான் நான் நல்ல கேள்வி. அவனா எப்படி சிரிக்கிறான் பாரா. என்னடா பொண்டாட்டியை ஏத்தி விட்டு வேடிக்கை பாக்குறியா? டேய் சும்மா இருறா நீ வேற. இங்க பரிசில்பா, அண்ணன் ஒரு ஆசையில கொஞ்சம் அவசரப்பட்டு பண்ணிட்டோமா. உங்ககிட்ட காட்டக்கூடாதுன்னு இல்ல. வெள்ளிக்கிழமை கோட்டு வந்துடும் பாய் கடிக்கு. அப்ப பாருங்க, சும்மா சீனா இருக்கும் கோட்டு. அண்ணன் செலக்ஷன் செம்மையா இருக்குதுமா. நீங்க வேணா பாருங்களா, பயங்கரமா இருக்கும். அண்ணன் ஒரு உரிமையில தான் அதெல்லாம் பண்ணிட்டேன். ஏன் நான் அதெல்லாம் பண்ணக்கூடாதா? நீ பண்ணலாம், நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலையே. நீ இப்ப அவ்வளவு நேரம் அதை தானே சொல்லிட்டு இருந்த. எங்களையும் சேர்த்து கொண்டுதான் சொன்னோம், மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாதுண்ணே. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. சாரிண்ணே. ஏன் அவனே போட்டு வாங்குறான், உடனே சாரி சொல்லி சரண்டர் ரைட்டா பாடுறா இவ. ஐயோ கடவுளே, டேய் நல்லா ஏமாத்துறடா என் பொண்டாட்டி நீ. விடுறா, தங்கச்சியை ஏமாத்துறதெல்லாம் ஒரு சந்தோஷம் தானே. சரிம்மா தங்கச்சி, உன் அண்ணங்க அரமணிச்சு விட்டுட்டேன். சரியா? அண்ணனுக்கு போய் இன்னொரு கப்பு டீ போட்டு எடுத்துட்டோமா, கொஞ்சம் தலை வலிக்குது. சரிண்ணே, அதோ இதை எடுத்துட்டு வரேன். ஏமாந்து போறா பாரு. யோ கடவுளே, டேய் ஆனா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்டா. வாடா வேண்டாம் மாவனே, நீ என்ன மன்னிச்சா என்ன மன்னிக்கலன்னா நான் என்ன நினைச்சோனோ அதை தான் நான் பண்ணுவேன். பாவீங்களா, நியாயம் பண்றீங்கடா எல்லாரும் சேர்ந்துக்கின்னு.